உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களுடைய முதல் தலப்பொங்கலை கொண்டாடி இருப்பீங்க. அந்த அனுபவம் இன்னமும் உங்களுக்கு மறக்காம இருக்கக்கூடிய நினைவு என்ன? எங்கள் வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் 4 வீடு தான் தள்ளி. ஆனாலும் சீர்வரிசை கொண்டு வந்து ஒரு சிறப்பாக கொண்டாடின பொங்கல்ன்றது ரொம்ப மறக்க முடியாதது. ஒரு கட்டு கரும்பு, காய்கறிகள், புது அரிசி எல்லாமே கொண்டு வந்து சிறப்பாக கொண்டாடின மாமா பையன்தான். ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஓகே, என்ன சீர்லாம் கொடுத்தீங்க? ஒரு கட்டு இது கரும்பு கட்டு கொண்டு வருவாங்க, ஒரு பை பச்சரிசி கொண்டு வருவாங்க, மஞ்சள், இஞ்சி, காய்கறிகள், பழங்கள், புது பானை, வெல்லம், அந்த இதுக்கு தேவையான பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கொண்டு வருவாங்க. அதோட ட்ரெஸ்ஸு, சுருள், மாப்பிள்ளைக்கு சுருள் வச்சு பொங்கல் கொண்டாடுவோம். பொங்கப்படி எவ்வளவு இருந்துச்சு அது சொல்லவே இல்லை. பொங்கல் படின்றது நீங்க எதை கேக்குறீங்க? அமௌண்ட்டை கேக்குறீங்க? சுருள், அதான் சுருள். 1001 ரூபாய் பொங்கல் படி வச்சு கொடுப்பாங்க. மாப்பிள்ளை கேட்டீங்களா? 27 வருஷத்துக்கு முன்னாடி 1001 பெரிய விஷயம் தான். ஆமா ஆமா. இப்பயும் அம்மா அப்பா கொண்டு வந்து வச்சிட்டு தான் இருக்காங்க. இப்பயும் சீர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சுருளோட கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 25 ஆண்டுக்கு முன்னால உங்களோட முதல் தலப்பொங்கல் அனுபவம் எப்படி இருந்துச்சு? காய்ந்த கார்த்திகை வந்தால் என்ன, தீந்த தீபாவளி வந்தால் என்ன, மகராசன் பொங்கல் வந்தால் மலைமலையாய் சோறு தின்னலாம் அப்படின்னு எங்கள் ஊரில் பழமொழி உண்டு சார். அந்த பொங்கலுக்கு பார்க்குற வேலையை யாராலையும் பார்க்க முடியாது. ஒரு மாதமாக அப்படி ஒரு வீட்டில் எல்லோரும் சொன்ன மாதிரி வீட்டையே குளிப்பாட்டிடுவாங்க சார். கதவை கொண்டு கலட்டி கையில் கொடுத்து வாய்க்காலில் போய் முக்கிட்டு வர சொல்லிடுவாங்க சார். அந்த ஆரம்பத்தில் தலைப்பொங்கல் அப்படி தான் நாங்கள் சிறப்பாக கொண்டாடினோம். ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். இன்ன வரைக்கும் நாங்கள் வாசலில் தான் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் சார். இன்னமும் அதே மாதிரி கதவை கழட்டி கொண்டு போய் முக்கிட்டு வருது இல்லை, இப்போ அந்த கதவை கழுவுறது. ஆமாம் சார், மாடி வீடு ஆனாலும் நாங்கள் கீழே தான் வாசலில் வச்சு தான் பொங்கல் விடுவோம். அதாவது அவங்க சொன்னதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், ஏதாவது ஒரு விஷயம் காத்திருந்து நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம் பாருங்க, அதுதான் ரொம்ப சுகம். ஒரு விஷயம் உடனே கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது மேலே நமக்கு பிரியமே இருக்காது. இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ண போகிறான், உன்னைய லவ் பண்ணுறேன் அப்படின்னு, அப்படியா ரொம்ப சந்தோஷம், சாயந்தரமே கல்யாணம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை சந்தேகப்படுவான். என்னடா லவ் பண்ணேன்னு சொன்னோன்னே சரின்ட்டா, சாயந்தரமே கல்யாணம் வச்சுக்கலான்ட்ட. அந்த பொண்ணை முதல்ல சரின்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகி, அதுக்கப்புறம் அப்படியே சண்டை பிரச்சனையாகி அதுக்கப்புறம் கூடுறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சுகம். ஒரு பொங்கல்னா அதுக்கு எல்லாம் இது பண்ணி அது பண்ணி அதை செய் இதை வாங்கு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் திடீர்னு முந்திரி பருப்பு இல்லை போய் வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டு வேகமாக ஓடி போய் வாங்கிட்டு எல்லா பொருள்களையும் ரெடி பண்ணி அந்த கல்லை கூட்டி அப்படியே அந்த பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த பொங்கல் எடுத்து சுட சுட வாயில் வாய் போட்டோன்னா ஆண் சுட்டு ஃபுன்னு ஊதி அந்த ஒரு சுகம் காத்திருந்து அனுபவிக்கிறது. அவங்கெல்லாம் அப்படி இல்லை, உடனே இன்ஸ்டண்டா ஒரு வாழ்த்து அப்படின்னா டேங் அப்படின்ட்டு அந்த இது மொபைலில் அப்படி அமைக்க ஹாப்பி பொங்கல் இப்படிக்கு இந்திரஜா அப்படின்னா அப்படியே பார்த்துட்டு எஸ் ஹாப்பி பொங்கல் அப்படின்ட்டு திருப்பி அந்த வாழ்த்து மடலை வாங்கி அதை பிரித்து அதை பார்க்கும் பொழுது அவன் கூட இருந்த நினைவுகள் எல்லாமே அந்த அட்டையில் அப்படியே தெரியும். மாப்பிள்ளை சொன்னார், நாங்களாம் 1 மினிட்ல பொங்கலை முடிச்சிடுவோம், அப்படி எடுத்து அப்படி சாப்பிட்றோம். அந்த காத்திருந்து அனுபவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அதுதான் இந்த 25 வருஷம் அனுபவிக்கிறாங்க. அதுதான் இந்த பாயிண்ட்டுக்கு அதுதான் பதில் சார். இப்போது அவங்க அவங்களோட ஜென்ரேஷனில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு மெமரியில் மட்டும் இருக்குல்ல. இப்போ நிறைய ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து அதுக்காகவே நம்ம ரெடி ஆகுவோம் சார். அதுக்காகவாவது நம்ம கரும்பு வச்சு நடுவில் பானை வச்சு ரெடியாகி பொங்கல் வச்சு அதை டாக்குமெண்ட் பண்ணி அப்போ மட்டும் நினைவில் இல்லாமல் ஃப்யூச்சரில் எப்போ வேணால் பார்த்துக்கலாம், நம்ம மட்டும் பார்க்காம நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே காட்டலாம். அது உங்கள் தலைமுறை நீங்கள் கதை தான் சொல்ல முடியும். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் அன்னைக்கு அப்படின்னு நீங்கள் கதை தான் சொல்லுவீங்க. ஆனால் எங்ககிட்ட ஃபோட்டோகிராஃப் இருக்குது, வீடியோகிராஃப் இருக்குது, அடுத்த தலைமுறையிட காட்டுவோம், அந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட இல்லையே. ஸோ நாங்கள் தான் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃப் வீடியோகிராஃப்லாம் இருக்கும் இல்லைங்கள, ஆனால் எங்கள் அளவுக்கு மெமரிஸ் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்காது. இல்லை மெமரிஸ் ஓகேம்மா, அவங்க சொல்கிறது என்னன்னா மெமரிஸ் எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் எங்ககிட்ட அடுத்த தலைமுறை காட்டுறதுக்கு நான் இப்படிலாம் பண்ணேன் பார்த்தியா, பொங்கல் ஒரு பாட்டு வச்சு டான்ஸ் ஆடினேன், இதெல்லாம் காட்ட முடியும். உங்களுக்கு அந்த ஆப்ஷனே இல்லையே, நாங்கள் தான் என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் தான் பண்ணுறோமே, இன்வால்வ் ஆகி பண்ணுறோமே, அவங்க இன்வால்வ் ஆகிறதே இல்லையே, அதுதான் பிரச்சனை. நாங்கள் இப்போ எல்லாத்தையும் மெமரியில் ரெக்கார்டில் வச்சுருக்கோம். ஒரு பொங்கல் எடுத்தால் கூட செல்ஃபி டக்குன்னு எடுத்து உடனே ஷேர் பண்ணிடுறோம். அரை மணி நேரத்தில் நம்ம கொண்டாடின பொங்கல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் போயிடுது. ஆனால் அதோடு சரி, அது திரும்ப அடுத்த ஃபோட்டோ அடுத்த ரீல் ரெடி ஆயிடுச்சுன்னா பழைய ரீல் பழசாயிரும். ஆனால் எங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த கதை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அழிவே கிடையாது.
எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாலும் அந்த அதே கதை மாதிரி அது சொல்லுவாங்க. பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த மாரியம்மன் கோயிலில் நம்ம பொங்க வச்சோம்ல, அப்போ உன் சேலையில் லேசாக மை ஒட்டுச்சே, அப்போ உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் அப்படின்னு அவர் சொன்ன டயலாக்கை அந்த கூட இருக்கிற அம்மா இப்போ அப்படியே கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த மனசில் இருக்கிற மெமரிக்கு இருக்கிற சுகம் உங்கள் கையில் இருக்கிற வாட்ஸ்அப்புக்கோ அல்லது அந்த ரீலுக்கு நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறீங்களே, அதுக்கு வந்து சுத்தமாக கிடையாது. அப்பா அதாவது எங்களுக்கு ஆசைப்பா. நாங்களாம் சின்ன வயசுல பார்த்துருக்கோம்ல, இந்த காவி வெள்ளை இதெல்லாம் வைப்பாங்க பாரு, கோடு கோடாக போடுவாங்க, கோலம் பெரிய கோலம் போடுவாங்க, அப்புறம் இந்த தோரணம்லாம் கட்டுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இப்போ நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையாக இருக்குது. கோலம் போட்டோம்னா எடுத்து வீட்டுக்காரன் வந்து சண்டைக்கு வரான், வீட்டை விட்டு அனுப்பிச்சுருக்காங்க. அப்போலாம் முழுகி வைப்போம் வீடு ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இருந்தாலும் இப்போ என்னன்னா ஒரு நல்ல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, போன வருஷம் பொங்கலுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். அந்த sticker எடுத்துட்டு இன்னொரு sticker அந்த ஸ்டிக்கர் எடுத்து இந்த ஸ்டிக்கர் விடும். ஆனால் என்னன்னா ஒரு வருஷம் பூரா அந்த பொங்கல் கோலம் வந்து எங்களுக்கு ஒரு வருஷம் பூரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில எளிமைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, உங்க ஜென்ரேஷன் லவ் லைஃப் தான் சிறந்தது. ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க பாப்பா, அதுக்கப்புறம் தீர்ப்புக்கு போயிடலாம். ஸோ எங்கள் லவ் லைஃப் எப்படின்னா, அப்போ வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறதே அபூர்வம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் டக்குன்னு மீட் பண்ணிடுறோம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இந்த ரொமான்ஸு, இந்த லவ் அப்படின்றது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து ஜென்ரேஷன் கேப் தானே. அப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் இந்த ஒரு கேப் இருக்கிறதுனால வந்து ரொமான்ஸு, லவ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எங்களுடைய காதல் தான் சிறந்தது சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய சண்டையோட கால அவகாசம் வந்து 10 நிமிஷம்தான். நாங்கள் நேரில் உட்காந்து பேசுகிறதுக்கான அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கி அந்த பிரச்சனையை வந்து 10 நிமிஷத்துலேயே தீர்த்து முடிச்சிருவோம். 10 நிமிஷத்துலேயே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருப்போம். இவங்க வந்து எல்லாத்தையுமே ஸ்டேட்டஸ்லையும் ஃபோன்லேயுமே பேசிக்கிறாங்க. அம்மா இப்போ வந்து நீங்கள் அப்பாட்ட சண்டை போட்டீங்க. அப்பா என்ன பண்ணுவார், வெளியில் போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வருவார். இப்போ இவர்கிட்ட சண்டை போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், வெளில போனார்னா அடுத்த 2வது செகண்ட் ஃபோன் வரும். என்னம்மா சண்டை போட்டால் வெளில போகிறீங்க, உட்காந்து பேசுங்க என்னன்னு சொல்லி ஃபோனில் சண்டை போட்டு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு பிடிச்ச மல்லிப்பூ ஃப்ரைட் ரைஸ் ஆனது சண்டை முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான். நீங்கள் 10 நிமிஷம் எடுக்கிறீங்க, நாங்கள் 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போயிடும். சரி சார், லியோனி சார், தீர்ப்புக்கான நேரம். அதாவது அந்த தலைப்பொங்கல் கொண்டாடுறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப பரபரப்பான ஒரு ஃபீல்டில் இருக்காங்க. எங்கள் காலத்துலலாம் பஸ்ஸில் வந்து ஆண்கள் பெண்கள்னு தனித்தனி சீட் இருந்துச்சு. அதில் ஆண்கள் சீட்டில் வந்து பெண்கள் உட்காந்தா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாங்கள் போய் அந்த பெண்கள் சீட்டில் யாராவது உட்காந்துட்டோம்னா, அங்கே பாரு அவர் ரொம்ப அனுபவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னமோ கிரிமினல் குற்றம் பண்ண மாதிரி இந்த இப்படியே முறைப்பாங்க. அந்த என்னடா இங்கே போய் உட்காந்துருக்க அப்படின்ட்டு, என்னமோ உட்காரக்கூடாத இடத்துல நம்ம உட்காந்த மாதிரி. அப்புறம் 2 பொம்பளை வந்துருச்சுன்னா நாங்கள் எந்திரிச்சு இடம் கொடுத்துருவோம். ஆனால் இன்றைக்கி ஷேர் ஆட்டோன்னு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யாருன்னே தெரியாத இளம் பெண்கள் இளம் ஆண்கள் ஒன்றா உட்காந்து எந்த மன சஞ்சலமும் இல்லாமல் அந்த பாலின சமத்துவம் வந்து இவங்க காலத்தில் தான் இருக்குது. அதனால் ஒருத்தர் வேலை செய்யும்போது நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. காரணம் இன்றைக்கி 2 பேரும் வேலைக்கு போகிறதுங்கிறது அவசியமாயிருச்சு. அதனால் இவங்க ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுல அப்படி தான் கொண்டாட முடியும் பொங்கல். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.